மிதுன ராசிக்குண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி பார்க்கலாம். உங்க ராசிக்குள்ளேயே குரு இருக்கார். இப்ப சனி பகவான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க ராசிக்கு, அதாவது உங்களுடைய ராசி இதுதான். இந்த ராசியிலிருந்து 8 மற்றும் 9ஆம் அதிபதியான சனி பகவான் 10ஆம் வீட்டுல போய் வக்ரகதி அடைகிறார். இயற்கையாகவே பாருங்க, நான் சொல்லக்கூடிய முதல் பதிவு சனி வக்ரமானவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத சொல்ல போறேன். அதற்கப்புறம் சனி வக்ரம் இல்லாம இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் 10ஆம் இடத்தில் சனி இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இப்போ தொழில் வளர்ச்சி உண்டு. ஒரு கர்ம கணக்கு அல்லது ஏதாவது தீர்த்த யாத்திரைகள், குடும்பத்துக்காக முன்னோர்களுக்காக ஏதாவது ஒரு புனித ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல அங்க உங்களுக்கு இந்த பித்திருதோஷம் நிவர்த்தி பண்றது, இது போல சாபங்களை நிவர்த்தி பண்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், இது எல்லாமே சனி ஏற்படுத்தி கொடுப்பார். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு அவர் 8 மற்றும் 9ஆம் அதிபதி ஆகிறதுனால 8ஆம் அதிபதி 10ல இருக்கும்போது கொஞ்சம் தொழில்ல கவனமாக இருக்க வேண்டும். தொழில் ரீதியாக தொழில்ல வேலை செய்யக்கூடிய வேலை ஆட்கள் மூலமாக சின்ன சின்ன அவமானங்களோ ஒரு கெட்ட பெயரோ ஏதோ ஒண்ணு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ அவரே 9ஆம் அதிபதி ஆகிறார் இல்லையா? அப்போ 9ஆம் அதிபதி சனி வக்ரமாகி 10ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். பெயர் புகழ் மதிப்பு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு, ஆண் வாரிசு பிறப்பதற்குண்டான ஒரு அமைப்புகள், தான தர்மங்கள் நிறைய செய்யறது, புண்ணிய காரியங்களை ஈடுபடுறது, இந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே இந்த மிதுன ராசிக்கு நிச்சயமாக இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை. அப்ப 10 அப்படிங்கும் போது 10ஆம் இடம் தான் ஒரு ஜாதகருடைய கர்மஸ்தானம். அப்ப கர்மஸ்தானத்துல கர்மகாரகனாக சனி பகவான் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள்ல உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் கொஞ்சம் இது போல இந்த தீர்த்த யாத்திரை போறது, முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்கள் கொடுக்கறது, இதன் மூலமாக உங்களுக்கு பல வகையான வெற்றிகளை கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம ஏற்படுத்தி கொள்ளலாம். அடுத்தது பாருங்க, இந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்க்கக்கூடிய இடம் 3, 7, 10. அப்போ இந்த சனி இங்கிருந்து 3ஆம் பார்வையாக உங்களுடைய 12ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போ 3ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது இத்தனை நாள் அலைஞ்சிட்டு இருந்தீங்க, பயணங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, ஒரு தேவையில்லாத அலைச்சலா இருந்தது, இப்ப போகக்கூடிய பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நிறைய உங்களுடைய நல்ல விஷயங்களை கொடுப்பதற்குண்டான வாய்ப்பை கொடுக்கும். அதே போல ஒரு நிம்மதியான தூக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தூக்கமே இல்லாம இருந்தாலும் கூட ஒரு நிம்மதியான தூக்கம், கணவன் மனைவிகள் அந்யூன்யமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, தேவையில்லாத விரயங்கள் நடந்துட்டு இருந்தது, இப்ப அது எல்லாமே சுப விரயங்களா ஆகிறது. அந்த விரயங்கள் உங்களுக்கு ஒரு பொருளாகவோ ஒரு இன்வெஸ்ட்மெண்டாகவோ மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பாக்குறார். அப்ப 4ஆம் இடத்தை பாக்குறப்ப இத்தனை நாள் உடம்பு கொஞ்சம் பிரச்சனைகளாக இருந்திருக்கும், ஆரோக்கியம் கொஞ்சம் சரியில்லாம இருந்திருக்கும், இது எல்லாமே சரியாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். தாய்க்கு உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்திருக்கும், ஒரு சொந்த வீட்டுல இருக்க முடியல, ஒரு இடமாற்றம் பண்ணணும், அல்லது வீடு மனை சொத்துக்கள் மாற்றம் பண்ணணும், அதுல எல்லாமே தடையாகிட்டே இருக்கு அப்படின்னு இருந்தாலும் கூட அந்த தடையெல்லாம் இப்ப உடைஞ்சு ஒரு இடமாற்றமோ வீடு மாற்றமோ அல்லது அம்மா சொத்துக்கள் உங்க கை சேரக்கூடிய ஒரு அமைப்போ, ஆரோக்கியம் கொஞ்சம் சிறப்பா இருக்கிறதோ, நண்பர்களுக்குள்ள உறவினர்களுக்குள்ள கொஞ்சம் மனஸ்தாபங்கள் எல்லாமே இருந்ததெல்லாம் விலகி ஒரு சந்தோஷங்களாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது 10ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்ப்பார். அப்ப 10ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு திருமணம் கைகூடி வரும், நல்ல வரன்கள் அமைஞ்சு வரும். திருமணத்துக்கு லேட் ஆயிட்டு இருக்குது, திருமணம் ஆகல, நாங்க எதிர்பார்த்த வரன்கள் கிடைக்கல, ஒரு குறை இருக்கிற குடும்பமா தான் இருக்குது, ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு தடை ஆயிட்டே இருக்குது அப்படின்னா இந்த தடையெல்லாம் உடைச்சிட்டு இப்ப திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல பார்ட்னர் போட்டு தொழில் பண்றது, அல்லது பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் அதுல பெருசா லாபம் இல்லாம இருந்தாலும் கூட இப்ப அந்த லாபத்தை எல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். புதியதாக பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட இப்போ உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்பை நிச்சயமா இந்த சனி கொடுப்பார் அப்படிங்கறதா உண்மை. பொதுவா 7ஆம் மடங்கு அப்படிங்கிறது பரிகார ஸ்தலம், பரிகார ஸ்தலம் அல்லது பரிகார ஸ்தானம் அப்படிங்கலாம் நம்ம சொல்லுவோம். அப்ப அந்த 7ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது, இப்ப வக்ரமாகி பார்க்கும் பொழுது இப்ப செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே நிச்சயமா உங்களுக்கு பல புண்ணியங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது இதெல்லாம் சனி வக்ரமானவர்களுக்கு இந்த யோகத்தை கொடுப்பார். ஒருவேளை உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இல்லை அப்படிங்கும் பொழுது இந்த சனி உங்களுக்கு 8, 9 குடைவராகி 10ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது இப்ப பூர்வீக சொத்தை பத்தி பேச வேண்டாம். அப்பா சொத்துக்கள், உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் இதுலதான் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதியும் ஆகிறதால தொழில்ல கவனமா இருங்க.
தொழில தேவையில்லாத அவமானங்கள் வரும். அதே போல தொழில பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். இருக்கின்றது என்னவோ அந்த தொழிலையே அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட்லயே அப்படியே கொண்டு போயிட்டு இருந்தீங்கனாலே புதுசா போட்டு எதுவும் பண்ண வேண்டாம் அப்படிங்கறது அமைப்பு. அடுத்தது பாருங்க, சனி பார்க்கக்கூடிய இடம் 12ஆம் இடமா இருக்கிறதால கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். தேவையில்லாத பயணங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல இன்னும் கொஞ்சம் பாத்துட்டீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அந்யூன்யங்கள் குறைவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தூக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது உண்டு, உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இல்லை என்றால். அதே போல 4ஆம் இடத்தையும் பார்க்கும் பொழுது வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமோ அல்லது எந்த ஒரு மாற்றங்களோ, ஒரு வண்டி வச்சுட்டு புது வண்டி வாங்குறீங்க, ஒரு வீடு வித்துட்டு புது வீடு வாங்கலாம், அல்லது இடத்தை வித்துட்டு புதுசா வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இது போல எதுவுமே புதியதாக எதுவுமே இப்பொழுது செய்ய வேண்டாம். என்ன இருக்கோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போனீங்கனாலே போதும், அதுவே உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. அம்மாவுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இது செயல்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்தது 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்ப 7ஆம் வீட்டை பார்க்கும்பொழுது நல்ல வரன்கள் அப்படிங்கிறது அமைஞ்சு வரும். ஆனா ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு பண்ணணும். அந்த வரன்கள் மூலமாக ஏதாவது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு மனக்கசப்புகளை கொடுக்கும். அதே போல உங்களுக்கு ஏதாவது புதுசா இப்ப திருமணத்துக்காக ஏற்பாடு பண்றீங்கன்னா இப்ப பண்ண வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. இல்ல பண்ணிட்டு இருக்கீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு சாதகமா வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப 7ஆம் இடம் அப்படிங்கிறது புதுசா பார்ட்னர் போட்டு தொழில் பண்றது அல்லது பார்ட்னருக்குள்ள இப்போ கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வர்றது அப்படிங்கறதெல்லாம் இருக்கும். அதனால புதுசா பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணாம இருக்கிறது நல்லது. இருக்கின்றதையே என்னவோ அதை சமாளித்து கொண்டு போவது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். 7ஆம் இடங்கிறது பரிகார ஸ்தலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப பரிகாரங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் நீங்க கொஞ்சம் தவிர்த்துக் கொள்வது என்பது சிறப்பான விஷயம். போய் வழிபாடுகள் மட்டும் பண்ணிட்டு வந்தா ஒரு சிறப்பா இருக்கும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். பொதுவா மிதுன ராசிக்கு இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா, சனி வக்ரமானால் இந்த பயிற்சியும், சனி வக்ரம் இல்லாம இருந்தால் இந்த பலன்களும் அப்படிங்கிறது தனித்தனியே கொடுத்திருப்போம். நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்கள் ஜாதக ரீதியாக தசாபுத்தி ரீதியாக சிறிது மாறுபடலாம். அதுவும் பாத்தீங்கன்னா நல்ல திசையாக இருந்தால் நான் சொல்வதை விட நல்ல பலன்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும், திசை உங்க லக்னத்துக்கு சரியில்லாம இருந்தால் கொஞ்சம் எதாக இருந்தாலும் யோசித்து செய்வது என்பது ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்கும் அப்படிங்கறத நான் இந்த பதிவுல சொல்லிக்கிறேன். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மத்துடியிலே சரணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.